ஜெய் நரசிம்மாய நமக. இன்னைக்கு உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகளில் ஒரு பக்கம் நிலநடுக்கம், இன்னொரு பக்கம் சுனாமி மாதிரி கடலுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கண்ணுக்கு எதிரியாக உலகம் அழிய போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும்னா, ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 400 ஏக்கர் இடத்த ஐடி கம்பெனிக்காக அந்த காடை அழிக்கிறாங்க. வனத்தை அழிக்க அழிக்க நாடு அழியுங்கிறது ஏன் இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு தெரில. அதாவது மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், மாநில அரசாங்கமா இருக்கட்டும், வனப்ப நாடு, மீதி 3 பங்கு கடல். அதே மாதிரி 4ல் 1 பங்கு காடு, மீதி 1 பங்கு தான் மனிதர் வாழக்கூடிய இடம். இந்த மாதிரிலாம் இருந்தாதான் உலகத்துல மனுஷன் வாழ முடியும். முதல்ல இந்த வனத்தை அழிச்சு இவங்க ஐடி கம்பெனி பண்ணி வருங்கால கூடிய சந்ததிகளை பூரா அழிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யறாங்களே ஒழிய, இந்த வனத்தை அழிக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இதுக்காக உலகம் முழுவதும் இங்க இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாம் வாழணும்னு சொன்னா, இந்த இயற்கையை காப்பாற்றினா மட்டும்தான் அவங்க வாழ முடியுங்கிறத முதல்ல அவங்க உணரணும். இதுக்காக தான் நம்மளை படைச்ச இறைவன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரூபங்கள்ல அவதாரம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு சிவனுடைய கையில பாத்தீங்கன்னா மான் இருக்கும், முருகனுடைய கையில மயில் இருக்கும். இன்னைக்கு அந்த மானும் மயிலும் இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ள அவ்வளோ அலறல் சத்தமா இருக்கு. கேட்கும் போது நம்ம உயிரே நடுங்குது. ஏன்னா நம்ம உயிர் மாதிரிதான் அது ஒரு உயிரும். தன் உயிரை போல் பிறர் உயிரை நேசின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அந்த மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா எல்லா மக்களும் முதல்ல உணரக்கூடியது, ஒரு உயிரினம் அது மானா இருக்கு. இன்னைக்கு மானா இருக்கலாம், மயிலா இருக்கலாம், யானையா இருக்கலாம், பட்டாம்பூச்சியா இருக்கலாம், மலைப்பாம்புகளா இருக்கலாம். ஏகப்பட்ட உயிரினங்களை நீ கொன்னு குவிச்சு அப்படி அந்த இடத்துல தொழிற்சாலை நடத்தி எந்த ஒரு மக்களை நீங்க பாதுகாக்க போறீங்கன்னு தெரியல. அதனால மக்களை தயவு செய்து இந்த மாதிரி வனத்தை அழிச்சு உயிரினங்களை அழிச்சு ஒரு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மக்களாகிய ஒரு நம்ம கண்டிப்பா போராட்டத்துல இறங்கணும். எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி உயிரினத்தை காப்பாற்றணுங்கக்கூடிய எண்ணம் கண்டிப்பா வரணுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அறிவோம் இந்து சேவா சங்கத்தின் சார்பாகவும், யோகலட்சுமி நரசிம்மர் அறக்கட்டளை சார்பாகவும், நம்ம உலகமெங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிர் ஆர்வலர்கள், அதாவது உயிரை பாதுகாக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த வனத்தை அழிக்கக்கூடிய இந்த போராடக்கூடிய இந்த மக்களுக்கு ஆதரவாகவும், இந்த அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு எச்சரிக்கையா சொல்றோம். அதாவது இன்னைக்கு மியான்மர்ல நடக்கிற மாதிரி ஏற்கனவே குஜராத்ல நிலநடுக்கம் மக்கள் ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு போயிடுச்சு. இன்னும் நீங்க திருச்செந்தூர் கடல் எப்பெல்லாம் உள்வாங்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு அழிவு நெருங்க போகுதுன்னு அர்த்தம். அதை முதல்ல எல்லாரும் மனசுல வச்சுக்கிடுங்க. தயவு செய்து இந்த காற்று அழிக்கிறத நிப்பாட்டுங்க. மிகப்பெரிய அழிவுல இருந்து மக்களை காப்பாத்துங்க. உயிரின அழியுதுன்னு சொல்லி எல்லாரும் நமக்கு என்ன சொல்லி வீட்டுல போர்வை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இது நாளைக்கு உங்க சந்ததிக்கே அழிவு உண்டாக்குங்கிறத இந்த தெரிஞ்சு சொல்லிடுறேன். ஒரு மயில், ஒரு மானு, ஒரு பாம்பு, ஒரு பட்டாம்பூச்சி, இதெல்லாம் கற்பனை நினைச்சு பாருங்க. அது குடும்பம், அதோட முட்டை, அதோடைய உயிர், அந்த அலறல் சத்தம், அந்த மயிலோட அலறல் சத்தம் எந்த அளவுக்கு இறைவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். ஒரு உயிர் வாழ நீ எப்படி நீ கெடுதல் பண்றியோ அதே மாதிரி உன் வம்சமா அழிச்சு விடுவான்டா. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. தயவுசெய்து உயிரினங்களை வாழ விடுங்க. உயிரினங்களோடு சேர்ந்து நம்மளும் உயிரினமா வாழலாம். இல்லைன்னு சொன்னா எவ்வளவு நேரத்துல புதகுழி உனக்கு உள்ள வரும்னு தெரியாது, எவ்வளவு நேரத்துல நீ மண்ணுக்குள்ள போவங்கிறது தெரியாது. இதை ஒரு எச்சரிக்கையா வெளியிடுறேன். மாநில அரசாங்கமா இருக்கட்டும், மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், முதல்ல அந்த காட்டை அழிக்கிறத நிப்பாட்டுங்க. இது யோகலட்சுமி நரசிம்மர் அறக்கட்டளை சார்பாக சொல்றேன். நன்றி, வணக்கம்.